A palindrome is a word, phrase, number, or other sequence of characters which reads the same backward or forward. அது கொடுத்துருக்கிற இன்புட் வந்து அதை ரிவர்ஸ் பண்ணாலும் சேமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம பேலிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஏடிஏஎம் இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணாலும் எம்ஏடிஏஎம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல்னா அது பேலிண்ட்ரோம். அந்த பேலிண்ட்ரோமாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் எஸ், இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இன்புட்டை கெட் பண்ண போகிறோம். இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொன்னோம், ஸ்கேனர் ப்ளஸ் ஸ்கேன் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன். இங்கே நம்ம இன்டீஜர் கெட் பண்ணுறது இல்லை, ஒரே ஒரு வேர்டுன்னா அது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு இல்லைன்னா நெக்ஸ்ட் லைன். ஆனால் இங்கே நம்ம நெக்ஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைன் எதுக்குன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் ஏதாவது வேர்டு, அதாவது ரெண்டு வேர்டுக்கு நடுவில் ஏதாவது ஸ்பேஸு கமா அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே நம்ம நெக்ஸ்ட் லைன் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து சிங்கிள் வேர்டு மட்டும்தான், ஸோ நெக்ஸ்ட் யூஸ் பண்ணால் போதும். அண்ட் இதை வந்து ஸ்ட்ரிங் ஏன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் அதோடைய டேட்டா டைப் ஸ்ட்ரிங். திஸ் இஸ் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகேவா? அண்ட் இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணாங்க, ஏ டாட் ரிவர்ஸ். இங்கே ரெட் லைன் எரர் ஷோ பண்ணதா? ஏன் எரர் ஷோ பண்ணுதுன்னா இந்த ஸ்ட்ரிங்கை நம்மளால் அப்படியே ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ட்ரிங்கில் மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து மியூட்டபிள், இன்னொன்று வந்து இம்மியூட்டபிள். இந்த ஸ்ட்ரிங்கு வந்து இம்மியூட்டபிள், நாம் அப்படியே ரிவர்ஸ் பண்ண முடியாது. இதை நம்ம மியூட்டபுளாக கன்வெர்ட் பண்ணோம். மியூட்டபுளாக கன்வெர்ட் பண்ணோம்னா ரெண்டு கிளாஸ் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரிங் பில்டர், இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங் பஃபர். நம்ம ஸ்ட்ரிங் பஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் தான், ஆனால் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அண்ட் எஸ்டிஆர் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பஃபர். இந்த ஸ்ட்ரிங் பஃபரில் நம்ம இப்போ அந்த ஏவை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணுறதுக்கு அப்பண்ட் ஏ. ஓகேவா? ஆட் பண்ணிட்டோமா? ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணலாம், எஸ்டிஆர் டாட் ரிவர்ஸ். இப்போ பார்த்தீங்களா அந்த எரர் கவுன், அந்த எரர் வரல பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணியாச்சு. ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நான் ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணுறேன் டு ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணோம். அண்ட் இதை நான் இன்னொரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ரிவர்ஸ். இதோடைய டேட்டா டைப் ஸ்ட்ரிங். இங்கே நான் ஏன் மறுபடியும் ஸ்ட்ரிங்கை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பிகாஸ் இதை நான் டூ ஸ்ட்ரிங், அதாவது மறுபடியும் நான் அதை ஸ்ட்ரிங்குக்கே கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதனால தான் டூ ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது இந்த ஸ்ட்ரிங்கும் இந்த ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலாக இருந்தால் பிரிண்ட் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். இஃப் ஏ டாட் ஈக்குவல்ஸ் reverse s of yes is s of no. இங்கே நான் ஏன் ஈக்குவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது ரெண்டும் ஸ்ட்ரிங்கை நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஈக்குவல்ஸ் மட்டும் தான் போடணும். ஈக்குவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் இந்த ஸ்கேனை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கேன் டாட் க்ளோஸ். ஸ்கேன் டாட் க்ளோஸ் இருக்கு டு அவாய்ட் த மெமரி லீக்ஸ். இப்போ நான் ரன் கோட் கொடுக்குறேன். டெஸ்ட் கேசஸ், சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ்டு. ஓகே, சப்மிட் கோட் கொடுக்குறேன். ஆல் த டெஸ்ட் கேசஸ் ஆர் பாஸ்ட். ஓகே, இந்த மாதிரி பேலிண்ட்ரோம் கொஸ்டின்ஸை நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.